இப்ப அந்த பையன் சின்னதா ஒரு விஷயம் சக்சீட் ஆனான்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது, அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் அது சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப இது என் வீட்ல நடந்திருக்குன்னே, நான் இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? அது நீங்க சொன்னது கரெக்ட்டு. நான் வந்து அ எங்க அப்பா எப்ப எக்ஸைட் ஆனாருன்னு நான் பார்த்ததில்ல. நமக்கு தெரியாது. தே நெவர் சே இல்ல. ஆனா மிர்ச்சி சிவா சொல்லி தான் தெரியும். எங்க அப்பா ஏதோ நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்தாராம். அப்போ அவர் சொன்னார், "பாருங்க சார், ஷூட்டிங் பார்க்குறது அவர் ஃப்ரெண்ட்ஸ கூட்டு வந்தாராம். சார் உங்க அப்பா பயங்கர ஹேப்பியா இருக்காருன்னு" சொன்னாரு. நான் அதுவரைக்கும் அத அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கவே இல்ல. மேபி நீங்க சொல்றது வந்து இப்போ இந்த அப்சர்வேஷன் நல்லா தான் இருக்கு. கைண்ட் ஆஃப் அந்த அப்ரிசியேஷன நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆமா. இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறம் இந்த 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 படத்துல இந்த அப்பா வந்து தான் பையன் வெற்றி அடைவதை பெரிய வெற்றிலாம் இல்ல. ஒண்ணுல அவன காணோம்னு தேடி போனா நல்லா வேவ் போர்டு ஓட்டுறான்னு அதுக்கு ஹேப்பி ஆயிடுவாரு. ஆமா. அதான் நல்ல வே அவ்வளோதானே. போர்டு ஓட்டுறான். நல்லா வரையறான். அதுதானே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம குழந்தைகள்ட்ட. நல்லா ஆரோக்கியத்துல இருக்கணும். நல்லா ஓடணும். உயரங்கள ஏறணும். தடைகள தாண்டணும். மூச்சு நல்லா வாங்கணும். நல்லா சாப்பிடணும். நல்லா தூங்கணும். இதான ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஒரு பையன் அழகா சிரிச்சுட்டு தூங்குறத விட உலகத்துல என்ன பெரிய சாதனை இருந்துற போகுது. அப்பாவுக்கும், அம்மாவுக்கும். கரெக்ட். பீஸ்ஃபுல்லா ஒரு இரவு ஒரு குழந்தை மகிழ்ச்சியா தூங்க வைக்கிறத விட, அப்பா, அம்மாவனுடைய மிகப்பெரிய என்ன சொல்ல வேலை எதுவுமே இல்ல அப்படின்னு நான் ம். நினைக்கிறேன்.